ஓபிஎஸ்ஸிற்கு ராஜ மரியாதை கொடுக்கும் அதிமுகவினர் அதிர்ச்சியில் எடப்பாடி. நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு வரக்கூடிய புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ பாருங்க. நமது அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்திலே ஆளுமை மிக்க தலைவராக இருந்தார். இப்பொழுதும் ஆளுமை மிக்க தலைவராகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார். பல சூழ்ச்சி வலைகளால் வீழ்த்தப்பட்டு தற்போது இந்த ஆளுமையெல்லாம் காற்றிலே கரைந்து போகக்கூடிய விதமாகத்தான் அவருக்கு எதிராக அடுத்தடுத்த எதிரெதிர் செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இப்போ ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு உண்மைக்கு புறமான ஒரு தகவல் என்ன அப்படின்னா, தொண்டர்களை அவர் மதிப்பது கிடையாது, தொண்டர்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டார், அவர் குடும்பம் என்றுதான் பார்ப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப தொண்டர்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டார் அப்படிங்கிறப்ப அவருக்கு பின்னால் எதற்காண்டி தொண்டர்கள் போறாங்க அப்படின்னு நம்ம யோசிக்கணும். இப்போ ஓபிஎஸ் அவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நமது வைத்திலிங்கம் ஆகட்டும், புகழேந்தி ஆகட்டும், அதே போல ஜேசிடி பிரபாகரன், கூபா கிருஷ்ணன், வெள்ளமடி நடராஜன், அது மட்டுமல்லாமல் அரசியல் ஆலோசகர் இருந்த பண்டூட்டி ராமச்சந்திரன் இவர்கள் பூராமே தனித்தனி அணியை உருவாக்கியிருக்காங்க. அப்படி தனி அணியை உருவாக்கினாலும் அவருடைய நோக்கம் என்ன? அதிமுக ஒன்றிணைய வேண்டும். ஓபிஎஸ் நோக்கம் என்ன? அதே நோக்கம் தான். இப்போ தனி அணியை உருவாக்கி இருந்தாலும் ஓபிஎஸ்க்கு எதிராக ஒரே ஒரு நாள் ஒரு நிமிஷம் கூட எதிராக எந்த ஒரு இடத்திலுமே செய்தியாளர்கள் சந்திப்பில் கூட எங்கேயுமே அவர்கள் யாரும் பேசவே கிடையாது அப்படின்னு. அப்ப அவர் ஓபிஎஸ்ஐ விட்டு பிரிந்து வந்த நபர்கள் ஓபிஎஸ்ஐ ஏன் இதுவரைக்கும் பேசாமல் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, ஓபிஎஸ் உடைய ஐடியாவின் படிதான், ஓபிஎஸ் உடைய திட்டத்தின்படிதான் இந்த வேலைகள் புறம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு புறத்திலே தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு அப்படின்னு சொல்லி குழு ஆரம்பிக்கப்பட்டு அதுவுமே தற்போது கொஞ்சம் கொஞ்சமாக களை இழந்து கொண்டிருக்கிறது. அதை மீட்டெடுப்பதற்கும் அதிமுகவை ஒன்றிணைப்பதற்கும் தனித்தனியாக செயல்பட்டால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் உடைய தூண்டுதலின் பேர் தான் இவ்வாறெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சமீபத்திலே தகவலும் வெளியாகி இருந்தது. இப்போ ஓபிஎஸ் அவர்களுக்கு ராஜ மரியாதை என்பது கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னு பார்த்தா, இப்போ ராஜ மரியாதை அப்படிங்கிறது ஓபிஎஸ் உடைய தேனியில் இருக்கக்கூடிய பண்ணை வீட்டில் தான் தினமுமே நிர்வாகிகள் நேரடியாகவே ஓபிஎஸ் சந்தித்துக் கொண்டே இருக்கிறார். அப்படி சந்திக்கும் நபர்கள் பூராமே அனைத்து மாலை முதற்கொண்டு மரியாதைகள் செய்யக்கூடிய அனைத்து வகையான பொருட்களையும் வாங்கி கொண்டு வந்து ஓபிஎஸ் அவர்களுக்கு தினமே ராஜ மரியாதை என்பது கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாகியிருந்தது. அதிலையும் கூடுதலாக தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதிமுகவினரே தற்போது ஓபிஎஸ் பக்கம் சாயக்கூடிய ஒரு சூழல் தான் வந்து கொண்டிருக்கிறது. ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் ராமநாதபுரம் தொகுதியில் மட்டும் ஜெயித்து இருந்தால் இந்நேரம் கதை என்பது வேற. ஓபிஎஸ் பின்னால் மிகப்பெரிய ஒரு படைபலமே இருந்திருக்கும். அப்படி இருந்த போதிலுமே ஓபிஎஸ் தோல்வியை தள்ளிவிட்டால் அதை எதிர்த்து வழக்குகளையும் தொடுத்திருக்கிறார். அந்த வழக்குகள் கண்டிப்பாக ஓபிஎஸ் அவர்களுக்கு சாதகமாக வரும் அப்படின்னு கூட எதிர்பார்க்கலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஓபிஎஸ் அவர்களை தினமுமே பாத்தீங்க அப்படின்னா 100க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் அவருடைய பண்ணை வீட்டிலே வந்து சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர் தேனியில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால், அவர் தேனியிலே இருக்கிறார் அப்படின்னு தெரிந்தால் அனைவருமே நேரடியாகவே வந்து ஓபிஎஸ்ஐ வந்து ராஜ மரியாதை கொடுத்து சந்திப்புகள் நடத்திவிட்டு அதற்கு அடுத்தபடியாக தான் செல்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி தகவலானது வெளியாகி இருக்கிறது அப்படின்னு. ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.